ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 3 மேக்னட்டிசம்லேருந்து லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அந்த டாபிக் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயக்ராமுக்கு போயிடலாம். முதல்ல ஒரு லாங் கரண்ட் கேரிங் ஒயரை வரைஞ்சிக்கலாம். லாங் கரண்ட் கேரிங் ஒயர் லாங் கரண்ட் கேரிங் ஒயரை வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரில் என்ன பாஸ் ஆகுது அப்படின்னா ஐன்ற கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே பாஸ் ஆகுது. கீழேருந்து மேலே பாஸ் ஆகுது. இது ஒய், இது ஒய் டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்னால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை அட் ஃப்ரீ ஸ்பேஸில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு அதாவது சென்டர் பர்பண்டிகுலராக பாயிண்ட் எடுக்கிறேன் பி அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் இந்த பிக்கும் இந்த கண்டக்டரையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பியையும் கண்டக்டரையும் கனெக்ட் பண்ணிடலாம். சாரி, பியும் கண்டக்டர் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் வந்து ஒரு ஸ்மால் எலிமெண்ட், ஒரு ஸ்மால் பார்ட்டை வந்து நான் எடுக்க போகிறேன். இன்ஃபைனைட் ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்மால் லென்த் எடுக்கிறேன். நம்ம எப்பவுமே பயோசாவர்ட்டில் என்ன பண்ணுவோம், இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் த பயோசாவர்ட்டில். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்து அதோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டெகிரேஷன் மூலமாக இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா இது பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. இதோட லென்த் என்னன்னா டிஎல் அப்படின்னு வச்சுக்காச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் இங்கே இந்த ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் இந்த பி கூட கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பாயிண்ட் பி டு பி கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாயிண்ட் ஏ டு பி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏ டு பி பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஆங்கிள் போடலாம். பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து ஓ. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த ஓபி அதாவது ஏபிஓ அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா பை. ஏபிஓ ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறோம், இங்கே பைன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? அடுத்து இந்த ஏபிபி என்ற ஆங்கிள் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டி பைன்னு எடுத்துக்கிறேன். ஏபிபி என்ற ஆங்கிள் வந்து சேஞ்ச் இன் லென்த்தில் அப்போ சேஞ்ச் இன் ஆங்கிள் அப்போ டி பை. ஓகேங்களா? அடுத்து நான் இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டாட்டட் லைன்ஸில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு எண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், டாட்டட் லைன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் போடாதீங்க, டாட்டட் லைன் போடுங்க. போட்டாச்சா? இப்போ இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா பாருங்கள், இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் எப்படின்னா பை 1. இந்த ரெட் லைன்லேருந்து இந்த டாட்டட் லைன் வரையும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னா பை 2. ஓகேவா? அடுத்து இவங்க வேறு எதனா மிஸ் பண்ணியிருக்குமா? அடுத்து இந்த லென்த்து போடணும். ஓ டு பி அண்ட் ஏ டு பி. ஓ டு பின்ற லென்த்து வந்து என்னதுன்னா ஏ. ஓ டு பின்ற லென்த் வந்து ஏ. ஏ டு பின்ற லென்த் வந்து இங்கே ஆர். ஸோ நமக்கு டயக்ராம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் ஒரு மிஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம ஏலேருந்து இந்த பி டு பிக்கு போகிற லைனில் வந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லென்த் எடுக்க போகிறோம். பர்பண்டிகுலர் லென்த். அப்போ பர்பண்டிகுலர் ஒரு லைனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ணியாச்சு. பர்பண்டிகுலர் லைன். அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா சி அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னதுன்னா தீட்டா. கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னதுன்னா தீட்டா. கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டயக்ராமை ஓரமாக வச்சிடறோம்.
டயக்ராமை வச்சு நம்ம ஈக்குவேஷனை போடலாம். ரைட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராமில் ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்குது. சைஸ் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி ட்ரையாங்கிள் தானே சின்னதாக இருக்குது. அதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் எது பெருசாக இருக்குது? ஏபிசி ட்ரையாங்கிள் பெருசாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஏபிஓ ட்ரையாங்கிள் வந்து பெருசாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஆர்டராக பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தீட்டா யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சைன் தீட்டா காஸ் தீட்டா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் ஃபஸ்ட்டு சின்னது. அதுக்கடுத்து ட்ரையாங்கிள் ஏபிசி. அடுத்து ஏபிஓ ட்ரையாங்கிள் ஏபிஓ. ஓகேவா? நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசியை யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி. முதல்ல பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கும் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கும் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சைன் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கும் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கும் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, சைன் தீட்டா. சைன், இது ரெண்டுத்துக்குமே சைன் யூஸ் பண்ண போகிறோம். மூணாவதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா காஸ். மூணாவதுக்கு காஸ் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு சைன் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். அப்போது இதோட தீட்டா என்னதுங்கன்னா தீட்டா தான். ஏன்னா ஏபிசி ட்ரையாங்கிள் உள்ள என்ன தீட்டா ஆங்கிள் இருக்குது? தீட்டா தான். ஓகேங்களா? அதாவது ஆங்கிள் வந்து தீட்டா. சைனோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ ஆப்போசிட் என்னது இங்கே இருக்குது? தீட்டாலேருந்து இங்கே பார்க்குறோம். யார் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கா? ஏசி ஆப்போசிட்டில் இருக்குது. பை ஹைப்போட்டெனஸ் யார்? யார் லென்த் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க ஹைப்போட்டெனஸ். அப்போ ஏபியோட லென்த் என்னது? டிஎல். இப்போ நான் என்ன ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா, ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன். பாருங்கள், செகண்ட் ட்ரையாங்கிள் எழுத போகிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி. இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சைன் தீட்டா தான் யூஸ் பண்ணணும். அப்போ சைன் தீட்டா, சாரிப்பா சைன். இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னது? ஏபிசி டிபை. இப்போ சைன் டிபை ஈக்குவல் டு என்னது? ஆப்போசிட் என்னது? ஏசி. ஹைப்போட்டெனஸ் என்னது? லென்த் எது அதிகமாக இருக்கோ அது ஹைப்போட்டெனஸ். அவங்க என்னது? ஆர். அவங்களோட லென்த் என்னது? ஏபியோட லென்த் என்னது? ஆர். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சைன் டிபைன்றது நமக்கு ரொம்ப ஸ்மால், அதாவது ஸ்மால் ஆங்கிள், ரொம்ப 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 ஸ்மால் ஆங்கிள். சைன் டிபை இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு எழுதிப்போம். ஏன்னா நம்ம இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள் என்னதுன்னா ரொம்ப ஸ்மால். அப்போ டிபை இஸ் வெரி ஸ்மால். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சைனை வந்து என்ன பண்ண சிமிலர் டு என்னதுன்னா சைன் டிபையை ஈக்குவல் ஆர் சிமிலர் டு டிபைன்னு எழுதலாம். சரிங்களா? அதனால் அடுத்து இப்போ நம்ம இந்த சைன் டிபைக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? இங்கே வெறும் டிபை யூஸ் பண்ணலாம். அப்போது டிபை ஈக்குவல் டு ஏசி பை ஆர். இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? ஏசி ஈக்குவல் டு ஆர் டி பை. இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே 2 ஏசி இருக்குது. இப்போ 2 ஈக்குவேஷனையும் நம்ம 2 ஏசியும் என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணலாம். அப்போ டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் டி பை. இப்போ எங்கே டிஎல் சைன் தீட்டா இருக்கோ அங்கே என்ன பண்ணுங்கன்னா ஆர்டி பையை யூஸ் பண்ணுங்க. எங்கேப்பா டிஎல் சைன் தீட்டா இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்னன்னா, இது அப்ளிகேஷன் ஆஃப் பயோசாவர்ட் லா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பயோசாவர்ட் லாவை தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அதாவது அது ஈக்குவேஷனாக வச்சுக்காதுங்க, அது ஒரு லா. சரிங்களா? பயோசாவர்ட் லா. என்னது அப்படின்னா, டிபி வெக்டர்
equal to mu naught by 4 pi ideal sin theta by r square into n cap. ஓகேங்களா? இப்போ இந்த சைன் இதில் தான் என்ன இருக்குன்னா dl sin theta இருக்கு. அப்போ இந்த dl sin theta என்ன பண்ணலாம்னா பதிலாக r d பையை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க db வெக்டார் ஈக்குவல் டு mu naught by 4 pi is fourth equation வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ளைங் 3 in 4 அப்போ db வெக்டார் ஈக்குவல் டு mu naught by 4 pi ஐடியல் பதிலாக அதாவது dl sin thetaக்கு பதிலாக i r d pi by r ஸ்கொயரு n கேப்பு. இந்த ஆரும் ஆரும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஆறு ஸ்கொயரு கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம db வெக்டார் ஈக்குவல் டு mu naught by 4 pi i d pi by r n கேப். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த தேர்டு ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் என்னது? ட்ரையாங்கிள் ஏபிஓ. ட்ரையாங்கிள் ஏபிஓ. ஏபிஓ என்னது? காசுனா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ காசு பாருங்க ஏபிஓ கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னது? பை. அப்போ காஸ் பை ஈக்குவல் டு காசோட ஃபார்முலா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ அட்ஜசன்ட் என்னது? ஏ. ஹைப்போட்டனஸ் என்னது? ஆர். இப்போ ஏ பை ஆர். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் மேலே போயிடுச்சு காஸ் பை கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னென்னு ஃபிஃப்த்துன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்துன்னு வச்சுக்கிறேன். இப்போ 6 in 5. இப்போ ஆர் பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஏ பை காஸ் பையை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ டிபி வெக்டாரு ஈக்குவல் டு mu naught by 4 pi i r d i d pi by r பதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் சொன்னேன்? a by cos pi into n cap. கரெக்டுங்களா? வர i d pi by r n cap. r பதில் என்ன பண்ணிட்டோம்? a by cos pi அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அப்ளை பண்ணோன்னே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா db வெக்டர் ஈக்குவல் டு mu naught by 4 pi cos pi அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ i cos pi into d pi by a into n cap. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் db வெக்டார் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் போட்டாலே நம்ம லிமிட் போடுவோம். ஓகேங்களா? லிமிட் எங்கேருந்து எது வரையும் அப்படின்னா பாருங்கள் பை 1லேருந்து பை 2 வரையும். பை 1 வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் ஆக்சிஸ். பை 2 வந்து ப்ளஸ் ஆக்சிஸ். இப்போ மைனஸ் பை 1 டு ப்ளஸ் பை 2 இங்கே லிமிட் இங்கேருந்து இங்கே வரையும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதோட ஆங்கிள் தான் நம்ம எடுக்கிறோம். மைனஸ் பை 1 டு பை 2. இப்போ மைனஸ் பை 1 டு பை 2 போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. mu naught by 4 pi i cos pi to d pi by a to n cap. பாருங்க இன்டகிரேஷன்னாலே நம்ம கான்ஸ்டன்ட்ல என்ன பண்ணுவோம்? வெளியே எடுத்துருவோம். பாருங்க mu naught by 4 piன்றது கான்ஸ்டன்ட்டு. இந்த ஸ்டேட் கண்டக்டரில் ஐ கரண்ட்ன்றது கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி ஏன்ற லென்த்தும் இங்கே என்னது? கான்ஸ்டன்ட் தான். அப்போ மொத்த பேரையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிபி வெக்டர் என்னதுன்னா இங்கே பி வெக்டர் டு ஃபைண்ட் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. அப்போது mu naught by 4 pi ஐ அதாவது இங்கே இப்படி எழுதிக்கலாம். mu naught ஐ வேறு யார் இருக்காங்க? 4 pi ஏ எழுதியாச்சு.
அதுக்கடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பை டு டி பை டு என் கேப் மைனஸ் அதாவது மைனஸ் பை 1 டு ப்ளஸ் பை 2 ஓகேங்களா. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பி வெக்டாரு ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை ஏ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பை இன்டூ டி பை வந்து சைன் பை இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பை டி பை சைன் பை. அப்போ சைன் பை லிமிட் என்னது மைனஸ் பை 1 பை 2 இன்டூ என் கேப். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும்போது இது என்ன மாறிடும் அப்படின்னா மியூ நாட் ஐ பை 4 பை ஏ அப்பர் லிமிட் என்னது இங்கே பை 2 சைன் பை 2 மைனஸ் பை 1 போகும்போது அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்ஸு சைன் பை 1 இன்டூ என் கேப். இப்போ இந்த பை 2 பை 1க்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் சார் அப்படின்னா பாருங்கள், இந்த பை 1 பை 2 ஆங்கிள் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் பி வந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆங்கிள் வந்து என்னது கம்மியாகிட்டே வருது. எப்போ சார் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அதாவது எந்த பாயிண்ட் வரையும் நம்ம இந்த பாயிண்ட் பி மினிமமாக வைக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட் பியை இந்த காயிலுக்கு இப்போ அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். இந்த பாயிண்ட் இங்கே இருந்ததுன்னா இது கிரியேட் பண்ணுற இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகும்னா 90 டிகிரியாக இருக்கும். நம்ம தூரமாக போக 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 இது 90 டிகிரியோட லெஸ் ஆகிட்டே வருது. புரியுதா? அப்போ நம்ம எது வரையும் வைக்க முடியும்னா 90 டிகிரி வரையும் இது க்ளோஸாக வைக்கலாம். இப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் பை 2 அதாவது சைன் 90 ப்ளஸ் சைன் 90. அதாவது இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா பை 1 ஈக்குவல் டு பை 2 ஈக்குவல் டு 90 டிகிரி ரெண்டுமே 90 டிகிரி தான். ஏன்னா ரெண்டு கிரியேட் பண்ணுறாங்க 90 டிகிரி நான் சொல்லிட்டேன். இப்போ சைன் 90 ப்ளஸ் சைன் 90 ப்ளஸ் சைன் 90 2. இப்போ 2 என் கேப்பு 2 இது டிவைட் பண்ணிங்கன்னா இது 2 ஆகிடும். சரிங்களா? அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை ஏ இன்டூ என் கேப். சரிங்களா? சரி, நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கிடச்சிருக்கு? பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை ஏ இன்டூ என் கேப். இந்த ஈக்குவேஷன் வந்து புரிஞ்சுதுங்க. ரொம்ப 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 மெதுவாக எடுத்துருக்கு.